இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த பதிவுல ஆஷாட நவராத்திரி பத்தி தான் நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். வாராகி தாய்க்குரிய ஒரு மிக சிறந்த வழிபாடுக்குரிய ஒரு நாளாக இந்த ஆஷாட நவராத்திரி திருநாள் வந்து நமக்கு அமைந்திருக்கு. ஆஷாட நவராத்திரி அப்படின்றது நமக்கு புதுசா தெரிஞ்சாலும் ராஜராஜ சோழர் கால இருந்தே இந்த ஆஷாட நவராத்திரி வந்து ரொம்ப மிக விமர்சனமா ரொம்ப அழகா இந்த ஒரு பண்டிகையை வந்து நடத்திக்கிட்டே வந்திருக்காங்க. ஆனா இப்போதான் வாராகி அம்மா பத்தி ரீசெண்டா நிறைய பேர் வந்து வழிபாடு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த ஆஷாட நவராத்திரி பத்தி நாம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுலயும் வந்து சக்தி உபாசகரா இருக்கிறவங்க வாராகி தாய ரொம்ப மனதார வந்து உருகி வணங்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஒரு ஆஷாட நவராத்திரியை வணங்குறது அப்படின்றது மிகவும் சிறப்பாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச வகையில 4 நவராத்திரிகள் இருக்கு. முக்கியமா நாம வந்து சாரத நவராத்திரி இருக்கு இல்லையா, இதை வந்து ரொம்ப கிராண்டா கொண்டாடுவோம். அது போக வசந்த நவராத்திரியும், இது வந்து ஆஷாட நவராத்திரி, இதை வந்து குப்த நவராத்திரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ஆனி மாசத்துல வரும். ஆனி மாதத்துல வாராகி தாய்க்காகவே இந்த ஒரு நவராத்திரி இருக்கு அப்படின்னு சொன்னா தப்பில்லை. அந்த அளவுக்கு இந்த நவராத்திரிக்கு வந்து பிரதான நாயகியே வந்து வாராகி தாய் தான். ஏன் இதை ஆடி மாசத்துல தான் கொண்டாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயத்துக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த அம்மாவோட அருள் நமக்கு கிடைச்சது அப்படின்னா விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பா இருக்கும் அப்படின்னு அந்த காலத்துல இருந்தே நம்பிக்கிட்டே வந்திருக்காங்க. அதனாலதான் இந்த ஆடி மாசத்துல இந்த ஆஷாட நவராத்திரி வந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கும். இந்த நவராத்திரியில நம்ம என்ன வேணும்னாலும் நடக்கும். வெறும் விவசாயிக்கு மட்டுமே இந்த நவராத்திரி அப்படின்றதெல்லாம் கிடையாது. நமக்கும் தீரா பிரச்சனையே இருக்கும். வாராய் தாய் வந்து ரொம்பவே உக்ரமான கடவுள். எல்லாருமே சத்ருவை வந்து துவம்சம் பண்ற ஒரு கடவுள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா அது சத்ருகளுக்கு மட்டும்தான். நாம நேர்மையா இருந்து நம்மளோட பக்தி உண்மையா இருந்தது அப்படின்னா வராய் தாய் வந்து ரொம்ப ஒரு குழந்தை தன்மையோட நம்மளை வந்து பாக்குற ஒரு அம்மாவா தான் இருப்பாங்க அப்படின்றது இப்போதைக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை. அதனால நிறைய பேர் வந்து வாராகிய ரொம்ப மனதார வந்து வணங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நாம பாத்தீங்கன்னா வாராகி தாய்க்கு பஞ்சமி நாள்ல வந்து ரொம்ப சிறப்பா வந்து எல்லாருமே பூஜை பண்ணுவோம். நம்மளால பஞ்சமியில பூஜை பண்ண முடியாதவங்க, நிறைய பஞ்சமியை மிஸ் பண்ணவங்க பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரியை வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா எளிமையா கொண்டாடுங்க. அதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்க நினைச்சதை விட எல்லாமே அம்மா உங்களுக்கு தருவாங்க. ஆஷாட நவராத்திரி வந்து கரெக்டா ஜூலை 6 டு ஜூலை 15 வரைக்கும் இந்த ஆஷாட நவராத்திரி வந்து திருவிழாவா எல்லா பக்கமும் கொண்டாடப்படும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தஞ்சாவூர்ல இது வந்து ரொம்ப கிராண்டா வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல சாயி தாமா அப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய வாராகி அம்மன் கோவில்ல ரொம்ப கிராண்டா நடக்கும். மற்றபடி நிறைய கோவில்கள் இருக்கு. நான் வந்து முதல் தடவை வாராகி அம்மனை தரிசனம் செஞ்சது வந்து ஸ்ருங்கேரிக்கு நியர் இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல சின்ன கோயில் தான். அந்த போட்டோ கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஏற்கனவே. அந்த கோயில் தான் நான் பார்த்தேன். அங்கேயும் இந்த ஆஷாட நவராத்திரி வந்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த ஜூலை 6 அப்படின்னு சொல்லி இல்லையா, 6ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா காலையில 7:50 இருந்து 8:30 நம்மளோட வழிபாடை வந்து நாம துவங்கிடணும். காலையில அன்னைக்கு வந்து பிரதமம். நீங்க கலசம் வைக்கிறவங்க அப்படின்னா கலசத்தை வச்சுக்கலாம். கலசம் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பார்த்து கவனிச்சு வந்து செய்ய வேண்டிய ஒரு செயல். நம்ம வீட்டிலேயே இருக்கோம், நம்மளால முடியும், அதை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றவங்க மட்டும்தான் நீங்க கலசம் வச்சுக்கலாம். கலசம் வந்து நம்ம வராமலட்சுமிக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, அதே மாதிரிதான் வச்சுக்கோங்க. கூடவே இதுல வந்து எலுமிச்சப்பழம், கொஞ்சமா வாசன திரவியங்கள் என்ன இருக்கும், வாசன பொருட்கள், அது எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். மற்றபடி எல்லாமே சேமா தான் இருக்கும். கலசம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கவனிச்சு நீங்க வைக்கிறதா இருந்தா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களால முடியும் அப்படின்னா வச்சுக்கோங்க. காலையில நீங்க இது ஆல்மோஸ்ட் எல்லாரும் பாத்தீங்கன்னா வாராகி அம்மனை வந்து ஈவினிங் தான் கும்பிடுவாங்க. நம்ம யூஸ்வலான நவராத்திரி பாத்தீங்கன்னா கொலுவெல்லாம் வச்சு நிறைய பொம்மை எல்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகா விமர்சனமா கொண்டாடுவோம். ரொம்ப ஆடம்பரமாவே கொண்டாடுவாங்க. ஆனா இந்த ஆஷாட நவராத்திரி வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா வாராகி தாய நம்ம வீட்டிலேயே வச்சு வழிபாடு செய்யறது அப்படின்றதா இந்த ஆஷாட நவராத்திரி வந்து நாம செய்யறது. அதனால நம்மளால என்ன முடியுமோ, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு இந்த ஆஷாட நவராத்திரியை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தாராளமா செஞ்சுக்கலாம். இந்த 9 நாளும் நம்மளால கும்பிட முடியாது, நம்ம வேலைக்கு போறவங்க அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 நாட்கள் சொல்லிக்கிறேன். இந்த 3 நாட்கள் வந்து வாராகி தாயாருக்கு மிக மிக சிறந்தது. முதல்ல வந்து தெரிஞ்ச வரைக்கும் பஞ்சமி. இந்த பஞ்சமி வந்து 10ஆம் தேதி வருது. 10/7/24க்கு வருது. அன்னைக்கு நாம இந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப மிக சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஷ்டமி.
அஷ்டமி வந்து 13ஆம் தேதி வருது. தசமி வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி வருது. இந்த 3 நாட்கள் வந்து நீங்க வாராகி தாயை வணங்குனீங்க அப்படின்னா 9 நாள்ல நாம வணங்குற ஒரு பலன் என்ன இருக்கோ அது இந்த 3 நாள்ல நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா இந்த 3 நாட்களுக்கு ரொம்பவே பவர் இருக்கு. அதனால இந்த 3 நாட்களை மட்டும் கண்டிப்பா தவற விடாதீங்க. உங்களால 9 நாட்கள் பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல. இந்த 3 நாட்கள்லயாவது வாராகி தாயை கும்பிடுறது மிக மிக சிறப்பா இருக்கும். சரி, இப்போ எப்படி கும்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம யூஸ்வலா பஞ்சமிக்கு எப்படி செலிப்ரேஷனா கும்பிடுவோமோ அதே மாதிரி கும்பிட்டா போதும். மிக எளிமையா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே நாம வந்து அம்பால கும்பிடலாம். நம்ம வீட்டுல சிலை இருக்கு அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன அபிஷேகங்கள் செய்ய முடியுமோ அந்த அபிஷேகங்கள் எல்லாம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதிய வஸ்திரம் இருந்தது அப்படின்னா அதையும் சாத்திட்டு நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம வீட்டுல போட்டோஸ் இல்லைன்னா சிலைகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, அதுல நெய் ஊத்திட்டு பஞ்சு திரிய நாம ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த ஒரு தீபத்துல வந்து அம்மாவை எழுந்தருளை செஞ்சுட்டு நாம வணங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அம்மா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப எளிய கடவுள் தான். நாம கூப்பிட்ட உடனே நமக்காக வரணும்னு அவங்க தான் நினைப்பாங்க. அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பிரச்சனை எல்லாமே தீந்துடும். அடுத்ததா எப்ப கும்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு காலையிலேயே முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க காலையிலேயே கும்பிட்டுக்கலாம். ஆனா இல்ல நம்மளால ஈவினிங் கும்பிட்டு முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5:30 மணிலிருந்து அதுக்கப்புறம் 7 மணிக்குள்ள நீங்க கும்பிடுறது மிக சிறப்பா இருக்கும். வாராகி தாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவினிங்ல வந்து கும்பிடுறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அப்படின்னால நீங்க ஈவினிங்கே கும்பிட்டுக்கலாம். அம்மாவுக்கு என்னென்ன நைவேத்தியம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமிக்கு அடியில விளையிற காய்கறிகள் முக்கியமா பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம், மரவள்ளி கிழங்கு வச்சுக்கலாம், ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குல்ல அதையும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிலக்கடலையை வச்சுக்கலாம். இந்த மாதிரி பூமிக்கு அடியிற விளையிற காய்கறிகள் எல்லாமே வச்சுக்கலாம். அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா மாதுளை பழம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னா அதையும் நீங்க வச்சுக்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா வாழைப்பழம் வச்சுக்கலாம். உங்ககிட்ட என்ன பழம் இருக்கோ அது நீங்க வச்சு அம்மா வழிபட்டாலே போதும். பானகம் செஞ்சு வச்சுக்கலாம். வெல்லம் பானகம் அப்படின்றது அம்மாவுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதையும் நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். நம்மளால முடியும் அப்படின்னு சொல்றவங்களை பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுக்கலாம், புளி சாதம் செஞ்சு வச்சுக்கலாம், மிளகு வடையை செஞ்சு வச்சுக்கலாம். பூ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த சீசன்ல எந்த பூ அவைலபிளா இருக்குன்னு முதல்ல பாருங்க. மல்லிகை பூ கிடைச்சாலும் வச்சுக்கலாம். நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, சம்மதி பூ தான் இருக்குன்னா அதே வச்சுக்கோங்க. என்ன இருக்கோ அதை வச்சு அம்பாளை வந்து ரொம்ப உண்மையா மனமுருகி நாம பூஜை செய்யறதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுதான் அம்பாளுக்கு முதல்ல தேவை. எங்க உண்மை இருக்குமோ அங்க அம்பாள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நேர்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாம நேர்மையா இருந்தாதான் அந்த வீட்டுல வந்து அம்மா வந்து தங்குவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகமாவே இருக்கு. அப்புறம் கோயிலுக்கு போய் தான் வழிபடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து எல்லா ஊர்லும் பாத்தீங்கன்னா கிராமத்துல வந்து சப்த கன்னிகையர் கோயில் இருக்கும். அப்படி உங்க ஊர்ல இருந்தது அப்படின்னா அந்த கோயிலுக்கு கண்டிப்பா நீங்க போங்க. சப்த கன்னிகையர்ல ஒருத்தங்க தான் இந்த வாராகி அம்மா. அப்படி இருந்ததுன்னா நீங்க அப்படி கூட வணங்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா வாராகி தாயாருக்கு நிறைய கோயில்கள் இருக்கு. உங்க ஊர்ல அப்படி கோயில்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களால முடியுது அப்படின்னா போயிட்டு தீபம் ஏத்திட்டு வரலாம். கோயிலே இல்ல நம்ம கிட்ட நியர்பை எங்குமே இல்ல அப்படின்றவங்க வீட்லயே நெய் விளக்கேற்றி அம்மனை வழிபாடு செய்யறது மிகவும் சிறந்ததாக இருக்கும். வாராகி அம்மனை வழிபாடு செய்யும் போது ஒரு மந்திரத்தை நம்ம பாராயணம் செய்யணும் அப்படின்றது ரொம்ப சிறந்ததா இருக்கும். நம்மளால என்ன மந்திரம் சொல்ல முடியுமோ அதை நம்ம சொல்லிக்கலாம். எதுவும் தெரியல அப்படின்றவங்க வஜ்ர கோஷம் சொல்லிக்கலாம். வாராய் தாயே போற்றி அப்படின்னு பாராயணம் பண்ணிக்கலாம். சின்னதா காயத்ரி மந்திரம் இருக்கும். எப்பவுமே காயத்ரி மந்திரம் பாத்தீங்கன்னா ஒரு 3 லைன்ஸ் இந்த மாதிரிதான் இருக்கும். எழுத படிக்க தெரிஞ்சவங்க இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டு அதை பார்த்தே நீங்க ஒரு 108 தடவை இந்த மாதிரி பாராயணம் செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரமா தான் இருக்கு. இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு எழுதி தரேன். இல்ல கடைசியில நானும் அதை வந்து நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லி தரேன். மத்தபடி பாத்தீங்கன்னா வாராகி அம்மனை பத்தி ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன். வாராகி அம்மன் வந்து தானாகவே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு கடவுள். அவளுக்கு என்ன வேணுமோ அதை அவளே எடுத்துப்பா. இதுதான் உண்மை. நிறைய நீங்க எவ்வளவுதான் கடல்ல இருங்க, ரொம்ப கஷ்டத்துல இருங்க, ஆனா அம்மாவை கும்பிடணும்னு உங்க தாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே நீங்க பண்ணுவீங்க. அது அதுவாவே நடக்கும். இது எனக்கும் அதே மாதிரிதான் நடந்தது. நான் வந்து சோசியல் மீடியால தான் முதல்ல வந்து வாராகி அம்மனை முதல்ல பார்த்தேன். எனக்கு அது வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் யார் இந்த கடவுள், எதுக்கு அடிக்கடி நான் இதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை வந்து சர்ச் பண்ணி பார்த்ததுல இவங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல தோணுச்சு நாம இதை வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. ஆனாலும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சும்மா இருந்தேன்.
பட் நான் பிறந்த வளர்ந்த எங்க ஊர்லயே அந்த கோயில் இருக்கு. பட் எனக்கு தெரியாது. ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளேயே அந்த கோயில் இருந்தது. அந்த கோயில பாத்தீங்கன்னா நான் வணங்கணும் அப்படின்னு நினைச்சு சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா வேற வேலையா நம்ம டிஸ்ட்ரிக்ட் போக வேண்டியதா இருந்தது. ரிட்டர்ன் வரும்போதுதான் நான் அந்த கோயிலையே பார்த்தேன். பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு கோயில்ல பார்த்து தரிசனம் பண்ணி அங்க அர்ச்சகர் சொன்னார். நான் கேட்டேன், இந்த மாதிரி வழிபாடு செய்யலாமா? நிறைய பேர் இந்த வாராகி அம்மனை வீட்டுல வச்சுக்க கூடாது, சண்டை ஆகும், பிரச்சனை வரும், இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே என்ன அப்படின்னு கேட்டேன். பட் அவங்க சொன்னாங்க, நான் எப்பவும் சொல்ற மாதிரிதான், நம்மளோட பக்தி உண்மையா இருக்கணும், நாம நேர்மையா இருக்கணும், மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காம இருந்தாலே போதும், நீங்க தாராளமா வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னதுனால நான் போட்டோ இல்ல, சிலையும் இல்ல. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு அகல் விளக்குல 5 திரிய போட்டுட்டு நெய் ஊத்தி நான் தீபம் ஏத்திருந்தேன். 5 பஞ்சமிக்குள்ள பாத்தீங்கன்னா கரெக்டா 5 பஞ்சமிக்குள்ள நான் அம்மாவோட போட்டோவும் வாங்கிட்டேன், சிலையும் வாங்கிட்டேன். ஒரு சின்ன வேண்டுதல் வச்சிருந்தேன். அந்த வேண்டுதலும் நிறைவேறிடுச்சு. நான் நினைக்காத அளவுக்கு என்னோட லைஃப் ஃபுல்லாவே டேர்ன் ஆயிடுச்சு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் கடன், ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய சண்டை, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறது, அப்படி இருந்த நான் ஃபுல்லாவே மாறிட்டேன். எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட், என் கூட ஒருத்தர் இருக்காங்க, எனக்கு எதுவும்னாலும் அவங்க வருவாங்க, அந்த அளவுக்கு வாராகி தாயை நான் நம்ப ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் லைஃப்ல நடந்தது எல்லாமே ரொம்ப மிராக்கல் தான். நான் சும்மா சொல்லல, எல்லாமே மிராக்கல் தான். எல்லாமே மாத்தியாச்சு. நானும் மாறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வாராகி தாய் எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்னா இருந்திருக்காங்க. நான் வணங்குற முருகப்பெருமானும் வாராகி தாயாரும் எப்பவுமே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்கபலமாகவே இருந்திருக்காங்க. இதுதான் உண்மை. அவங்கள வணங்க வணங்கதான் நான் நினைச்சேன், நமக்கு யாருமே இல்லை, நாம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறத விட இவங்க இருந்தா போதும், நம்மளால எல்லாமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தாட் நம்பிக்கையில தான் அவங்க எல்லாருக்குமே சொல்றேன், வாராகி தாயை வணங்குறது அப்படின்றது நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமா நினைச்சு கண்டிப்பா யார் யாரெல்லாம் இன்னும் வணங்கணுமா வேண்டாமா, எப்படி வணங்குறது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா மனப்பூர்வமா உண்மையா பக்தியா மனம் உருகி நீங்க வாராகி தாயை சரணடைந்தா போதும், அவங்களே உங்களுக்கு நல்வழியை கண்டிப்பா காமிப்பாங்க. உங்களோட தீரா பிரச்சனை இருந்தாலும் அதை எல்லாமே தீர்த்து வச்சுட்டு உங்க வாழ்க்கையும் ரொம்ப செழிப்பா இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம வாழ்க்கையில நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? கொஞ்சம் நிம்மதியும் கொஞ்சம் சந்தோஷமும், அவ்வளவுதான். அதை தர்றதுக்கு கடவுள் கண்டிப்பா நம்ம கூட வேணும். அவங்கள இந்த ஆஷாட நவராத்திரியில நீங்க வணங்குறது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே கிடைச்ச பாக்கியமா இருக்கும். இதை நானும் மிகப்பெரிய பாக்கியமா நினைச்சு ரொம்ப சந்தோஷமா கொண்டாட போறேன். என் கூட சேர்ந்து நீங்க எல்லாருமே இந்த ஆஷாட நவராத்திரியை கொண்டாடுங்க. வாராகி தாய் உங்க எல்லாருக்குமே அருளை அருளட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். வஜ்ர கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை நான் இப்போ நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே கன்னடத்துல தான் சொல்லுவேன். ஆனா இந்த மந்திரம் கன்னடம், இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே ஒன்னாதான் இருக்கு. அதை நான் சொல்லிக்கிறேன். இது காயத்ரி மந்திரம். ஓம் மகிஷத்வஜாய வித்மஹே தண்டஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இதை 108 தடவை பாராயணம் பண்றது அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்த. கூடவே பாத்தீங்கன்னா வாராகி தாயாரோட மூல மந்திரம் தெரிஞ்சவங்க அதையும் நம்ம வாழ்க்கையில பகை நீங்கி, சத்ருத்வம் நீங்கி ரொம்ப நல்லா இருக்க, நிம்மதியா இருக்க வாராகி தாய இந்த வழிபாடு செஞ்சு நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்க நானும் வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தது, பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடா இருக்கும். இந்த பதிவை முழுசா பார்த்ததுக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.